உண்மையுள்ள ஒரு ஆராதனை. இதை நான் அடிக்கடி பேசுவது உண்டு. உண்மையுள்ள ஆராதனை. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை எதிர்பார்க்கிறார்னா, ஒரு உண்மையுள்ள ஆராதனை எதிர்பார்க்கிறார். நம்ம நிறைய சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன். நான் பார்த்த சில காரியங்களை சொல்றேன். எங்க சபையும் சேர்த்து தான் சொல்றேன். சில வருடங்களுக்கு முன்பு எப்படி இருக்கும்னு சொன்னா, ஆராதனை எப்படி இருக்கும்னா ரோபாட்டிக் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, ஆராதனை வீரர் கை தூக்குங்க அப்படின்னா எல்லாம் கை தூக்கும், கையை கீழே போடனா கை கீழே போடும், 7 மினிட்னா 7 மினிட், உட்காருனா உட்காரும். இந்த 2 தான் சொல்லல வர்ஷிப் லீடர்ஸ்லாம். அழுங்க சிரிங்க இது 2 தான் சொல்ல, மத்த எல்லாமே சொல்லியாச்சு. நான் நினைக்கிறேன் இது தவறு கிடையாது. நானுமே சொல்றேன், கையை கரங்களை உயர்த்தி பாடுவோம் சொல்றேன், 7 நின்று பாடுவோம், இதெல்லாம் சொல்றேன். ஆனா உண்மையுள்ள ஆராதனை என்ன தெரியுமா? நான் சொல்றேன்றதுக்காக செய்யாதீங்க. இன்னைக்கு சில பேர் எதுக்கு செய்யறாங்கன்னா, அப்பா மேல இருந்து சொல்லி தொலைச்சிட்டான் அப்படின்னு சில பேர் ஐயோ எல்லாம் தூக்குறாங்களே, நம்ம மட்டும் கீழே கையை போட்டு நல்லா இருக்காது, சரி தூக்கிடுவோம் நம்மளும். அதுக்காக தூக்காதீங்க. சில இடத்துல பாத்துருக்கேன், ஃப்ரண்ட்ல ஒரு வயசான அம்மா கை தட்டுவாங்க. கை தட்டினோடனே பார்த்தா ஒரு 5 நிமிஷத்துல சர்ச்சு ஃபுல்லா பின்னாடி கை தட்டிட்டு இருப்பான். அவனு படைசில பின்னாடி போய் கேளுங்க, ஏன் கை தட்டுற? ஃப்ரண்ட்ல ஒரு அம்மா கை தட்டுறாங்க, அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாம். இந்த கம்பெனியே தேவையில்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஆராதிங்க. மற்றவர்களுக்காக தேவனை ஆராதிப்பது உண்மையுள்ள ஆராதனை கிடையாது. நான் சொல்லுவேன், பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்கி வழிஞ்சாலும் நீங்க ஆராதிக்கணும், அதான் உண்மையுள்ள ஆராதனை. ஏன்னா தேவன் உங்களுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பி இருக்கிறார். நீங்கள் தேவனை ஆராதிக்கணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆராதிக்கணும், நான் ஆராதிப்பேன். கரெக்டா சொன்னீங்கன்றாங்க அவங்க பக்கத்தில் இருக்காங்க. சரி, இங்க பாருங்க, என்னுடைய இந்த காரியத்தை சொல்லும் போது என் சர்ச்சில் ஒரு பையன் ஞாபகம் வருது. என் சர்ச்சில் ஒரு பையன் தான், பேர்லாம் சொல்ல மாட்டேன். என் கூடயே தான் படித்தான், என் கிளாஸ்மேட். அவன் ஸ்கூல்லையும் என் கிளாஸ் தான், சர்ச்சிலையும் நம்ம சர்ச் தான். பிலீவர். 2 பேரும் ஒன்னா தான் இருப்போம். ஸ்கூல்லையும் சர்ச்சிலையும் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவன் பிலீவர். அவன் 4வது ரோல இருப்பான், ஒரு 4வது வரிசையில் இருப்பான் சர்ச்சில். அவனை பத்தி எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்னன்னு சொன்னா, சர்ச்சில் எல்லாருமே கை தூக்குவாங்க, ஆனா இவன் மட்டும் ஆராதனையில் கையை தூக்க மாட்டான். நான் சொல்லுவேன், ஐசிஸ் தீவிரவாதி உன் தலையில துப்பாக்கி வச்சு கை தூக்குடானா கூட நீ தூக்க மாட்டடா, அந்த அளவுக்கு கையை தூக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு முடிவோடு அவர் இருப்பார். இது எனக்கு பல வருஷமா தெரியும் அவனை பத்தி. ஆனா அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஆராதனைக்கு வந்தான். 8 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சது பாருங்க. 8 மணிக்கு கையை தூக்கினா 8:45 வரைக்கும் கையை கீழே போடவே இல்லை. சர்ச்சில் எல்லாருமே கையை கீழே போட்டாலும் இவன் கையை தூக்கிக்கிட்டே இருந்தான். என்னால இதை நம்பவே முடியல. என்னடா நடக்குது? உலகத்தின் 8வது அதிசயத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சர்ச்சு முடிஞ்சதோ இல்லையோ நேரா போனேன். நேரா போய் சட்டையை பிடிச்சிங்க வாடாங்க. ஏண்டா ஒரு நாளும் கையை தூக்காத நீ, இன்னைக்கு மாத்திரம் 3/4 மணி நேரமா கையை தூக்கிட்டு இருந்தே, என்னடா விஷயம் அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஜோயல், இன்னைக்கு நான் புது வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். இது உண்மையுள்ள ஆராதனை கிடையாது. நான் ஏன் ஆராதிக்கின்றேன், ஏன் கரங்களை உயர்த்த தெளிவோட, மற்றவங்க பண்றாங்க இல்லை, மற்றவங்க பார்க்கறாங்கன்றதுக்காக இல்லை, நான் ஏன் தேவனை சொன்ன